வணக்கம். என்னோட பேர் டாக்டர் கிருபானந்த், நியூரோ பிசியோதெரபிஸ்ட். நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்காங்க. ஆல்கஹால் அதிகமாக சாப்பிட்றதுனால கல்லீரல் அதிகமாக பாதிக்கப்படுது. கல்லீரல் வந்து ஒரு சைலண்ட் சிம்டம் இருக்க ஒரு ஆர்கன். உங்களுக்கு சிம்டம் உடனே தெரியாது. கல்லீரல் வந்து ஒரு 80% டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கல்லீரல் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்லீரலில் வந்து கொழுப்பு அதிகமாக சேர ஆரம்பிக்கும். அதை ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேட்டி லிவருக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ். இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். இந்த ஃபைப்ரோசிஸ்க்கு அப்புறம் சிரோசிஸ் வந்துட்டா 80% கல்லீரல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஃபைப்ரோசிஸ் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா ரிவர்சபிள் ஆகிடும். அதேமாதிரி ஃபேட்டி லிவரில் இருக்கீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிடும். நம்ம கல்லீரல் மட்டும்தான் ஒரு டேமேஜ் ஆகிட்டா அது உடனே ரிவர்ஸ் பண்ணிக்கும். ஆனால் நீங்கள் நாள் பட விட பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் சுருக்க நோயின்னு சொல்லுவாங்க, சிரோசிஸ். அந்த சிரோசிஸ் வந்துட்டா நம்ம கல்லீரலை காப்பாற்ற முடியாது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால், நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, அதிகப்படியான கொழுப்புச்சத்து இருக்க உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது, காய்கறிகள் சாப்பிடாம இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் காய்கறிகள் நல்லா சாப்பிட்டு உடல் உழைப்பு, அதாவது நல்லா எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட கல்லீரல் சுருக்க நோயை நம்ம தடுக்கலாம். இன்னொன்று, கல்லீரல் கொழுப்பு அப்படிங்கிற நோய் வந்து பரவலாக மக்கள்கிட்ட பரவிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம நல்லாவே ரெடியூஸ் பண்ணலாம். ஆல்கஹால் எடுக்காம இருந்தா கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கல்லீரல் எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுன்னா தயவு செய்து ஆல்கஹால் சாப்பிட்றதை விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ கல்லீரல் வந்து ஆல்கஹால் எடுக்கும்போது மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுமா இல்லை ஜெனரலாக எல்லாருமே? இப்போ ஆல்கஹால், இப்போ லேடிஸ் இருக்காங்க, லேடிஸ்க்கு வந்து கல்லீரல் சுருக்க நோய் எப்படி வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாள்பட்ட டயபெட்டிக் நோயா இருக்கலாம். அவங்க வந்து அதாவது அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உணவுப் பொருட்களை வந்து சேர்த்து வைக்கிற இடம் தான். இப்போ நீங்கள் அவன் 100 கிராம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த 100 கிராம் வந்து கேலரிஸாக பர்ன் பண்ணிடணும். அதை விட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணாமல் வீட்லேயே ஒரு செடேட்டிவ் லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கல்லீரலில் வந்து கொழுப்பு சேர ஆரம்பிக்கும். குளுக்கோஸ் வந்து ஃபேட்டாக மாறி குளுக்கோஸ் கல்லீரலில் ஸ்டோர் ஆகி உங்களுக்கு அப்படியே கல்லீரலோட ஃபங்க்ஷனை அப்படியே ரெடியூஸ் பண்ணிடும். கல்லீரல் மேலே கொழுப்பு படிஞ்சு கல்லீரலோட ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய ஏகப்பட்ட நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கல்லீரல் வந்து 500க்கும் மேற்பட்ட வேலைகளை பார்க்குது நம்ம உடம்புல. கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் கல்லீரல் பாதிப்பு அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா ஸ்மோக்கில் வந்து நம்ம சிகரெட்டில் நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதுவும் நம்ம உடம்புல ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். முக்கியமாக கல்லீரலில் பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக நீங்கள் லிவர், உங்களுக்கு கல்லீரல் சார்ந்த நோய்கள் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ரெண்டையுமே அவாய்ட் பண்ணும். ப்ளஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour வாக் பண்ணுங்கள். நல்ல காய்கறிகள் எடுத்துங்க. நான் வெஜிடேரியன்ஸை ரெடியூஸ் பண்ணுங்க. நல்ல உடல் உழைப்பை கொடுங்க. நல்லா மெடிடேட் பண்ணுங்க. இதெல்லாமே கல்லீரலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கல்லீரல் வந்து உடம்புல இருக்க ஒரு பெரிய ராஜ உறுப்பு. அது 500க்கும் மேற்பட்ட வேலைகளை பார்க்குது.